அந்த பொண்ணு சீமாவுக்கு கல்யாணங்கிறதுனால கையில மருதாணி போட்டிருக்கா. ரொம்ப வெயிலா இருந்தா கூட அம்மா இனிப்பு செஞ்சிட்டு இருக்காங்க. அப்பாவும் அண்ணனும் விருந்தாளிகளை கவனிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க அவங்க வேலைகள்ல பிஸியா இருக்கிறத அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க சந்தோஷம் சுத்தி இருந்தது. கொஞ்ச பணம் பொண்ணோட கிரகப்பிரவேசத்துக்கு சேர்த்து வச்சுக்கணும்னு அப்பாவும் அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சீமா இத கேட்டுட்டு இருந்தா. கேட்டுட்டு அவளும் அவளோட வீட்டு ஆளுங்களுக்கு உதவணும்னு நினைச்சா. அவங்களுக்கு எது சரியானதுன்னு அவளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவ ஷம்பு மாமாவோட கடைக்கு போனா. மாமா சிரிச்சுக்கிட்டே, ஹே பொண்ணே, நீ எங்க இங்க அப்படின்னு கேட்டாரு. வீட்ல இருக்கிறவங்களுக்காக ஃபேன் வாங்க கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரீயா ஓய்வெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்கன்னு சீமா சொல்றா. அம்மா, இது செப்பு மோட்டார்னால ஆன ஃபேன். இது நல்ல ஃபேன் மட்டும் இல்ல, நம்பிக்கையானதும் கூட. இது ரொம்ப நாள் நீடிச்சு வரும். உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது மட்டும் இல்ல, அத பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு உன் ஞாபகம் வரும். ஒரு ஃபேனுங்கிறது வெறும் காத்த மட்டும் கொடுக்கறது இல்ல, அது நினைவுகளையும் கொடுக்கும். செப்பு ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வரும்னு உத்தரவாதம் இருக்கு.